இப்ப ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, டிஎம்கே நீங்க வந்து உங்க ஆட்சியில 60 இருந்து 80 பேர் கள்ளச்சாராய சாவு. உங்க ஆட்சியில சாவலியா? யார் அந்த சார்? உங்க ஆட்சியில வந்து பொள்ளாச்சி பாலியல் வரலையா? இப்ப இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அரசியல்னாக்கா பொள்ளாச்சி பாலியல் இருக்கும், யார் அந்த சார் இருக்கும், கள்ளச்சாராய சாவு இருக்கும், சகிச்சுக்கிட்டு வாழ முடிஞ்சா வாழு, இல்லைன்னா ஊரை விட்டு ஓடு. நீங்க திமுக அதுக்கு தானே அலையுது பவர். கருணாநிதி போனாரா? ஸ்டாலினை கொண்டா. ஸ்டாலின் போனாரா? உதயநிதியை கொண்டா. தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? உதயநிதி போனாரா? இன்பநிதியை கொண்டா, இல்ல அடுத்தது ஒரு துன்பநிதியை கொண்டா. டிஎம்கே வந்து 125 எம்எல்ஏ, அந்த 125 எம்எல்ஏக்கள் 96 எம்எல்ஏக்களின் மீது வழக்குகள் இருக்கிறது, சீரியஸ் கிரைம் இருக்கு. அப்ப 77% வந்து கிரைம் ரேஷியோ வந்து ஆதாரபூர்வமான தகவல். கிட்டத்தட்ட அதிமுகவை விட திமுக 8 மடங்கு சீரியஸ் கிரைம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பிறகு கொலை முயற்சி, கொலை, கொள்ளை, ஊழல், அதுல சீரியஸ் கிரைம்ன்றான். புள்ளி விவரம் தான் நான் கொடுத்தேன். கிரைம் ரேஷியோல 77% டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க, 23% ஏடிஎம்கே இருக்காங்க. இது எங்கிருந்து எடுத்த ஆதாரம் அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டை படிச்சிருக்கணும் ஸ்டாலின். வெறும் அண்ணாவையும் பெரியாரையும் படுத்து படிச்சா பத்தாது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். இல்லை பொது நீங்கள் இப்போ சொல்கிறத வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, வயசில் பெரியவங்க, அனுபவசாலிகள், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இதில் ஆழ்ந்த தேடல் இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி பேச்சுக்கள் வாங்கக்கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, அதைத்தான் சார், அந்த வாக்குப்பலம் பழிச்சிடும் சார். ஒண்ணுமே இல்லை சார். காளிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார் ஏடிஎம்கே பீரியட்ல. அவர் தான் சொன்னார், கறந்த பால் மடி புகாது, கறந்த பால் ஒரு பாலை கறந்துட்டீங்கன்னா மடி புகாது, கருவாடு மீனாகாது, இனி எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரையில் கருணாநிதி ஆட்சி கட்டிலில் அமர முடியாதுன்னா. அந்த வாக்கு பழிச்சிருச்சா இல்லையா? எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரில் கருணாநிதி உட்காந்தார போயங்க, அதான் வாக்கு பலம். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட, அதுவும் என்ன மாதிரி இப்ப மறைபொருள் ஞானின்னு வந்த கமெண்ட், நான் சொல்லி தோத்ததுக்கு அப்புறமாவும் ஒரு கிறிஸ்துவர் போட்ட கமெண்ட்னா, அப்ப என்னால அவங்க எவ்வளவு பயனடைஞ்சிருப்பாங்க. சும்மா அந்த கமெண்ட் வருமா? அப்ப என்னிடத்துல அந்த உண்மை இருக்கிறதுனால தானே உங்களுக்கு நான் பயனடைய வச்சேன். அப்ப என்கிட்ட நீ வாக்கு வந்து என்ன, நான் உனக்கு வாக்கு கொடுக்கல, நீ எனக்கு என்ன மாதிரி கமெண்ட் தெரியும் அந்த கமெண்ட் உனக்கே உரித்தாக. நீ நல்ல கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நல்லது உனக்கே வரும். புரியுதா நான் சொல்ல வருது? நான் உனக்கு சாபம் விடல, நான் உனக்கு வந்து நீ கெட்டு போகணும்னு சொல்லல. நீ எனக்கு நல்ல விதமா கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, இப்ப இவங்க 4 பேர் நல்ல விதமா ஏன் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா, என் வாக்கு பலத்தால் அவர்கள் பலன் அடைஞ்சிருக்கார்கள். இல்லைன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு அப்பா பிள்ளையை பாராட்ட மாட்டார், புள்ள அப்பாவை பாராட்ட மாட்டான். அந்த சண்டை தான் இன்னைக்கு நடிகர் விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகரும் உள்ள சண்டையே. அப்பா சொல்றாரு, டே உன்னை யாருமே வச்சு படம் எடுக்க மாட்டாங்கன்னு குமுதத்திலேயே போட்டாங்க. மூஞ்சியெல்லாம் படம் நடிக்க வந்தா மாடே சாணத்தை அடிக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டாங்க. அதை இப்போ அவர் வந்து எல்லா யூடியூப்லயும் சொல்லுகிறாரு. அவர் மேனேஜர் யார்? அவர் பிடி செல்வகுமார் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்றாரு புள்ளைய பார்த்து, நான் தான் உன்னை ஹீரோ ஆக்கணும்னு. அப்போ உள்ள என்ன சொல்றான், நீ எல்லாம் ஒன்னும் ஹீரோ ஆகல, என்னுடைய உழைப்பு, என்னுடைய டான்ஸில் தான் நான் வந்தேன். அப்போ அப்பா ஆன சந்திரசேகர் நடிகர் விஜய் ஒத்துக்கல, விஜய் அப்பாவை ஒத்துக்கல. உன்னால நான் வரலன்னு விஜய் சொல்றாரு, என்னாலதான் நீ வந்தேன்னு அப்பா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவங்க கமெண்ட் போடுறாங்கன்னா, என்னுடைய பேச்சுல உண்மையை பார்த்திருக்காங்க, என்னுடைய பேச்சுல வந்து அவங்க வந்து பலனடைந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னை பற்றி நல்ல கமெண்ட் வந்தா கூட நான் எடுத்துக்க மாட்டேன், அதையும் நான் எடுத்துக்க மாட்டேன், கெட்ட கமெண்ட்டையும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். நியூட்ரல், பார்வையாளன். பார்வையாளன். அதான் ஞான உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் சவம் அடித்து கொண்டு போவதை நீ என்று பார்க்கிறாயோ அன்று நீ ஞானம் அடைந்து விட்டாய். தன் சவம் அடித்து கொண்டு போவது, இது ஒரு ஞான நீதி கதை. ஞான உலகத்தில் இது ஒரு அற்புதமான ஞான கதை. தன் சவம் வந்து அடித்து கொண்டு போவதை தானே என்றைக்கு ஒருவன் பார்க்கிறானோ அவன் ஞானம் அடைந்து விட்டான். நான் என் சவம் அடித்து கொண்டு போவதை பார்த்து விட்டேன். புரியுதுல உங்களுக்கு? புரியுது. சவம் அடிச்சுட்டு போன அப்புறமா நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒருத்தன் பார்க்கறான்டான்னா அவன் ஞானம் விழிப்பு பெற்றவன் தான் பார்க்க முடியும். அப்போ இந்த இரண்டாவது சுக்கிரநீதி, இந்த சுக்கிரநீதி வந்து ஆசிரியர் வந்து சுக்கிரனுடைய கிரகபலம் பெற்றவர் என பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இங்க சொல்லல, நான் விளக்கம் தரேன். இங்க வரும் சுக்கராச்சாரியாருன்னு அந்த கிரகமே சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கு. காலம் பழங்காலம், நூற்றாண்டுகள். அதனால இது கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு முன்னாடி, அதனாலதான் இங்க வந்து கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னு போடல. உள்ளடக்கம் வந்து நல்ல ஆட்சி, நெறிமுறைகள், அரசர் கடமைகள், சிறப்பு, நெறி மற்றும் அரசியல் இணைந்த நூல். அடுத்தது பிரகஸ்பதி சூத்திரம். ஆசிரியர் பிரகஸ்பதி. உள்ளடக்கம் அரசியல், சட்டம், பொருளாதாரம், குறிப்பு. முழுமையான நூல் இப்போது கிடைக்கவில்லை. காமந்தக நிதிச்சாரம். ஆசிரியர் காமந்தகர். காலம் கிறிஸ்துவுக்கு பின் 3-7ஆம் நூற்றாண்டு. இதுல கிறிஸ்துவுக்கு முன்னும் வந்துருச்சு, கிறிஸ்துவுக்கு பின்னும் வந்துருச்சு. சாணக்கியர் கிறிஸ்துவுக்கு முன்
அவர் வந்து 4ஆம் நூற்றாண்டு. அப்படி என்றால் இந்த பாரத தேசம் எந்த அளவுக்கு அரசியல்ல கைதேர்ந்த நாடா இருந்திருக்குன்றதுக்கு தான் இதை நான் சொல்றேன். உள்ளடக்கம் வந்து இப்ப இவருடையது காமாந்தக நிதிச்சாரம் என்பது காலம் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு. உள்ளடக்கம் அரசியல், தூதரகம் அப்பவே தூதரகம். ஆமா, கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் ஆண்டிலேயே தூதரகம். இதெல்லாமே வரலாற்று ஆதாரங்கள் நான் படிக்கிறது. அதான் இப்ப நீங்க சொல்றதுக்கு எல்லாமே தரவுகள், ஆதாரங்கள். ஆமா, அந்த தரவுகளுடைய பிரிண்ட் அவுட் தான் இதெல்லாம். சோ சிறப்பு அர்த்த சாஸ்திரத்தின் தொடர்ச்சி போல் அமைந்தது. இது விக்கிபீடியா. அடுத்தது மனுஸ்மிருதி, ஆசிரியர் மனு, பாரம்பரியம், காலம் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. இதுல தான் பாவம் இந்த அப்பப்போ எடுத்து சர்ச்சையாக்குவாங்க இந்த மனுவில். 2ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு. உள்ளடக்கம் சட்டம், சமூகம், அரசர் கடமைகள், சிறப்பு அரசியல் சமூக சட்ட நூல். இது விக்கிபீடியா. அடுத்தது மகாபாரதம், சாந்தி பர்வம். உள்ளடக்கம் விதுர நீதி, பீஷ்மர் அரசியல் போதனை, முக்கியம் நல்ல அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்ற நெறி அரசியல். 7 பஞ்சதந்திரம். ஆமா, நமக்கு கமலஹாசன் படம் தான் ஞாபகம் வரும், பஞ்சதந்திரம் தான். அது இல்ல ஆசிரியர், இதுக்கு அது கிடையாது. ஆசிரியர் விஷ்ணு சர்மா. உள்ளடக்கம் கதைகளின் மூலம் அரசியல் நுணுக்கம், சிறப்பு நயவஞ்சகம், தூதரகம், மனித மனம். அதை பற்றி வந்து விஸ்தாரமாக விரித்து கூறுவது. அப்புறமா ஹிதோபதேசம், பஞ்சதந்திரத்தின் தொடர்ச்சி. உள்ளடக்கம் அரசியல் நெறிமுறை, சமூக அறிவு. சுருக்கமாக இந்திய அரசியல் சிந்தனை 3 அடிப்படைகளில் அமைந்தது. அந்த 3 அடிப்படைகள் என்னவென்றால் அர்த்தம், பவர் அண்ட் எக்கானமி, அதுதான் அர்த்த சாஸ்திரம். அப்புறமா நீதி, எத்திக்ஸ் அண்ட் டிப்ளமேசி. அடுத்தது தமிழ்ல சொன்ன நீதிச்சாரம், அதுதான் சுக்கிர நீதி. அதாவது அர்த்தம் என்கின்ற பவர் அண்ட் எக்கானமி தான் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் வருகிறது. நீதி என்கின்ற எத்திக்ஸ் அண்ட் டிப்ளமேசி, நீதிசாரம், அது சுக்கிர நீதி என்ற புத்தகத்தில் சுக்கிர கிரகமே எழுதியதாக சொல்லப்படுகிறது. அது சுக்கிர கிரகம் எழுதவில்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்க ஆசிரியர் பேர் சுக்கிராச்சாரியார். சுக்கிராச்சாரியன்றது தான் சுக்கிர கிரகத்தினுடைய முழு பலம். இப்ப எனக்கே சுக்கிர கிரகம் வந்து 100க்கு 200% பலம். இப்ப நானே ஒரு சுக்கிராச்சாரியார் தான். அப்படி அதுதான் அப்படிதான் வருது. ஆமா ஆமா, எனக்கு அந்த கிரகம் எவ்வளவு வாங்கணும்னு ஜோசியர் சொல்லிச்சோ அதை விட 2 டைம்ஸ் அதிகமா வாங்கியிருக்கு. அந்த ஞானமும் இல்ல அந்த இதுவோ இருக்கிறவங்க தான் அதை எழுத முடியும். அவ்வளவுதான். அதுதான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்றோம். நேரடியா அந்த கிரகம் எடுத்துக்கூடாது. அடுத்தது தர்மம், லா அண்ட் சொசைட்டி, அதுதான் மனுஸ்மிருதி. தர்மம் அப்படின்றது லா அண்ட் சொசைட்டி, அதுதான் மனுஸ்மிருதி. இவையெல்லாம் சேர்ந்து பழம்பெரும் இந்திய அரசியல் அறிவியல் உருவாகிறது. இப்போ அடுத்தது, இப்போ இதை தூக்கி வச்சிருவோம். உலகம் இப்பொழுது இதை கடைபிடிப்பதில்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலகம் கடைபிடிப்பதற்கு வருவோம். இப்போ ஐரோப்பிய அரசியல், தெற்காசிய அரசியல், இவ்வளவுதான். நம்ம உடம்ப 2 பகுதிகளாக பிரித்தோம் என்றால் வயிற்றுக்கு மேலே யூரோப்பியா, வயிற்றுக்கு கீழே தெற்காசியா அப்படி வச்சுக்கணும். அதுதான் நம்ம சம பாகமாக பிரிப்பது. அதனால்தான் லக்னம் வந்து தலைன்னு சொல்றோம், 10ஆம் இடம் என்பது உச்சின்னு சொல்றோம். அப்போ சாணக்கியர் மற்றும் மாக்கியவெல்லி இருவரும் உலக அரசியல் சிந்தனையில் மிகவும் முக்கியமானவர்கள். இவர்கள் இருவரையும் ஒப்பிடுவது பழைய இந்திய அரசியல் மற்றும் மேற்கத்திய நவீன அரசியல் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள உதவும். சாணக்கியர் வெஸ் மாக்கியவெல்லி ஒப்பீடு. சாணக்கியர் கௌடில்யர் என்ன தெரியுமா சொல்றாரு? காலம் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு, நாடு இந்தியா, நூல் அர்த்த சாஸ்திரம், மௌரிய பேரரசை உருவாக்கிய அரசியல் மூளை இவர்தான். சந்திரகுப்த மௌரியரின் ஆலோசகர் மாக்கியவெல்லி யாருன்னா நிக்கோலோ மாக்கியவெல்லி. காலம் 15-16ஆம் நூற்றாண்டு, நாடு வந்து இட்டாலி, நூல் வந்து த பிரின்ஸ். அவர் எழுதின நூல் வந்து பிரின்ஸ். நவீன அரசியல் யதார்த்தவாதத்தின் தந்தைன்னு சொல்றாங்க அவர். நவீன அரசியல் யதார்த்தவாதத்தின் தந்தை வந்து மாக்கியவெல்லி. ஐரோப்பிய அரசியல் சிந்தனையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மாக்கியவெல்லி. முக்கிய ஒப்பீடு, அரசியல் நோக்கம். சாணக்கியர் என்ன சொல்றார் தன்னுடைய அரசியல் நோக்கமாக? ஒரு நாட்டின் நிலைத்தன்மை, மக்களின் நலன் முக்கியம்ன்றார். யாரு? சாணக்கியர். ஒரு நாட்டின் நிலைத்தன்மை, மக்களின் நலன் முக்கியம் என்கிறார். மாக்கியவெல்லி என்ன தெரியுமா சொல்றாரு? ஆட்சியை பிடித்துக் கொள்வது முக்கியம், நாடும் முக்கியம் கிடையாது, நிலைத்தன்மை முக்கியம் கிடையாது. ஆட்சியை பிடிச்சிக்கோ. கமேனி போனாரா, அவர் புள்ளியை கொண்டா. கருணாநிதி போனாரா, ஸ்டாலினை கொண்டா. ஸ்டாலின் போனாரா, உதயநிதியை கொண்டா. தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? இவர் உதயநிதி போனாரா, இன்பநிதியை கொண்டா, இல்ல அடுத்தது ஒரு துன்பநிதியை கொண்டா. இதுதான் இப்போ மாக்கியவெல்லி அரசியல் தான் திமுக செய்யும் அரசியல். இப்போ சாணக்கியர் வந்து செய்யும் அரசியல் வந்து ஏடிஎம்கே செய்யும் அரசியல். இதுக்கும் விளக்கம் இருக்கு என்கிட்ட. அதையும் நான் ஆதாரத்தோடு தான் சொல்றேன். இது எல்லாமே கடந்த 20 நாட்களாக இந்த ஷூட்டிங்காக எடுத்த ஆதாரங்கள். நாம எப்பவுமே ஆதாரத்தின் அடிப்படையில் பேசணும். அப்பதான் ஒரு விஷயம் வரலாற்றில் நிற்கும். என் ஆசைக்காக நான் பேசிட்டு போனேன்னா நிற்காது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக எம்எல்ஏக்கள் மொத்தம் 133 பேரில் 96 எம்எல்ஏ ஹேவிங் கேசஸ் சீரியஸ் கிரைம்ஸ். 39 எம்எல்ஏ இருக்காங்க. மொத்தம் 77%. எத்தனை சதவீதம்? திமுகவில் வந்து 133 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 125 எம்எல்ஏ
2021 தமிழ்நாடு டிஎம்கே வந்து 125 எம்எல்ஏ. அந்த 125 எம்எல்ஏக்கள் 96 எம்எல்ஏக்களின் மீது வழக்குகள் இருக்கிறது, சீரியஸ் கிரைம் இருக்கு. அப்ப 77% வந்து கிரைம் ரேஷியோ வந்து இது வந்து ஆதாரபூர்வமான தகவல். இது எங்கிருந்து எடுத்த ஆதாரம் அப்படின்னா அதுவும் இதுல இருக்கு. அவங்க வந்து தேர்தலுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, எலக்டோரல், அந்த எலக்டோரல் வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்தது. அந்த வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த தரவுகள். ஆமா, அதனால ஏன்னா நாம ஒரு தகவலை சொல்றோம்னா அது தவறாக சொல்லக்கூடாது, அதுக்கு மிகுந்த பொறுப்புணர்ச்சி இருக்கு நமக்கு, அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். அப்போ இதே அதிமுகல அதாவது வந்து கிட்டத்தட்ட 23%, அவங்க 66 எம்எல்ஏக்கள்ல 15 எம்எல்ஏக்கள் ஹேவிங் கேசஸ், இன் தட் 5 எம்எல்ஏ having serious crime. அப்போ 66 எம்எல்ஏக்கள்ல 15 எம்எல்ஏ மேல ஹேவிங் கேசஸ், இன் தட் 5 எம்எல்ஏஸ் ஹேவிங் சீரியஸ் கிரைம். சீரியஸ் கிரைம்னா பெண்களுக்கு எதிரான கொடுமை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆள் கடத்தல், கொலை மிரட்டல், ரொம்ப பெரிய தவறுகள். ஆமா, கொலை மிரட்டல் அல்லது கொலைக்கு தூண்டுதலாக இருப்பது, அந்த மாதிரி. அதே டிஎம்கேல 2021 தமிழ்நாடு டிஎம்கே 25 எம்எல்ஏஸ் 125 எம்எல்ஏஸ்ல எலெக்டட் எம்எல்ஏஸ் டிஎம்கேல இருந்து 125 பேர். அதுல இன் தட் 96 எம்எல்ஏ ஹேவிங் cases, in that serious crime having 39 ml. எத்தனை பேரு? 39. இங்க serious crime 5, அங்க serious crime 39. அப்படின்னா 8 மடங்கு இல்லையா? 4 5 20, 8 5 40. கிட்டத்தட்ட அதிமுகவை விட திமுகல 8 மடங்கு சீரியஸ் கிரைம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பிறகு கொலை முயற்சி, கொலை, கொள்ளை, ஊழல், அதுல சீரியஸ் கிரைம்ன்றோம். இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட், எது இந்தியன் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இருந்து போய் எடுத்தது. அப்போ இந்த நீங்க கேக்குறீங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து பெற்றோர்கள் அரசியலுக்கு அனுப்புறது இல்லைன்னா, இவ்வளவு சீரியஸ் கிரிமினல்ஸ் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசியலுக்கு எப்படி அனுப்புவாங்கன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு. எப்படி அனுப்புவாங்கன்னு கேட்கிறேன். இன்னொன்னு பெர்செப்ஷன்ன்றாங்க. பெர்செப்ஷன் தந்தை யார் தெரியுமா? அரிஸ்டாட்டில், 17th century. அடுத்தது இமானுவேல் காண்ட், 18th century. அதுக்கப்புறமா ஹெர்மன் ஓன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சொல்றான், வாட் இஸ் த ரைட் பெர்செப்ஷன் அண்ட் வாட் இஸ் த ராங் பெர்செப்ஷன். ரைட் பெர்செப்ஷன் என்ன சொல்றான் தெரியுமா? வெளி உலகில் உண்மையில் உள்ளதை சரியாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் புரிந்து கொள்வது. இந்த பதிவின் நோக்கமே அதுதான். அரசியல் என்றால் என்னவென்று உண்மைக்கு நெருக்கமா புரிந்து கொள்வதா. நான் இவ்வளவு தரவு சும்மா போற போகல அடிச்சு விடணும்னா நானும் அடிச்சு விட்டு போவேன். நான் எந்த ஒன்று விஷயத்தையும் சொன்னாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். அதனால தான் அந்த கமெண்ட் எனக்கு வந்தது. தோத்ததுக்கு அப்புறமா அந்த கமெண்ட், ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த கமெண்ட் இல்ல. நான் 5 வெற்றிகள் கொடுத்திருக்கேன், ஒரு தோல்வி கொடுத்திருக்கேன். அப்ப இந்த 5 வெற்றிகளையும் அவங்க பார்த்திருக்காங்க. அந்த கமெண்ட் போடுறவங்க அவங்க வாழ்க்கையில நான் சொல்ற ராசி பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்து தான் கொடுத்திருக்காங்க. காரணம், நாம இப்படி எந்த விஷயத்தையும் ஆழமா போய் நுனிப்புல் மேயறதில்லை. அவ சொல்ற ரைட் பெர்செப்ஷன் என்பது வெளி உலகில் உண்மையில் உள்ளதை சரியாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் புரிந்து கொள்வது. இப்படி புரிந்து கொண்டதால் தான் 2011 சொல்ல முடிந்தது. இல்லைன்னா ஜோசியத்துல வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கான், பாவம் அவங்கள சொல்லி தப்பில்லை. நாம ஒரு தேர்தல் கணிப்பு சொல்லி அது நடந்து போச்சுன்னாக்கா நமக்கு 1 லட்சம் பேர் வந்து ஜோசியம் பார்த்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு போட்டாக்க கேல்சியில போடுங்க, அப்படியே உங்களுக்கு 1 லட்சம் பேர் ஒரு கணக்கு போடுமா? ஒரு கணக்கு போடுவோமே. சரி சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து நான் வந்து 2011 சொன்னேன். இப்போ வந்து 100க்கு 200ன்னா அம்மா 203 தொகுதி ஜெயிச்சாங்க. சரி, கிட்டத்தட்ட அன்னைக்கு ஜெயா டிவியை ஒரு 60 லட்சம் பேர் பார்த்திருப்பான். சரி, குறைந்தபட்சம் அன்னைக்கு வந்து ஒரு 7 கோடி பேர் தமிழ்நாட்டில். அதிமுக தொண்டனே 1.5 கோடி பேர் இருக்கிறான். அந்த அதிமுக தொண்டன் 1.5 கோடி பேர்ல பாதி பேர் பார்த்திருப்பானா இல்லையா? பாதி பேர்னால எவ்வளவு ஆச்சு? 75 கோடி. நம்ம அவ்வளவு கூட போவேனா? நீங்க வெறும் வந்து 50 லட்சம் பேர், ஆமா 75 லட்சம் 50 லட்சம் பேர் பார்த்திருப்பான் ஜெயா டிவியை. இந்த 50 லட்சம் பேர் என்கிட்ட 1000 ரூபாய் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு வந்தா எவ்வளவு ஆகும்னு பாருங்க. 50 லட்சம் 1000 ரூபாய் வீசு வச்சாக்கா 500 கோடி வருது. 500 கோடி. அதே மாதிரி 2014 இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு சொன்னேன். பார்லிமெண்ட்ல 38 தொகுதி அம்மா ஜெயிச்சாங்க. அதுல ஒரு 50 லட்சம் போட்டுங்க. சரி, ஏற்கனவே உங்க சொத்து 500 கோடி. இப்போ ஆமா ஏற்கனவே நான் 500 கோடி ரூபாய்க்கு ஹிட் கொடுத்துட்டேன். அதிபதி நீங்க. ஆமா, சக்சஸ் கொடுத்துட்டேன். 500 கோடிக்கு அதிபதி. இப்ப ரெண்டாவது 500 கோடி. அதே 50 லட்சம் பேர். நம்ம பேராசை வேணாம், நம்மளுக்கு அதிகமான ஆசை. 1000 கோடி சொத்து இருக்கு அப்ப உங்களுக்கு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா 500 கோடி 1000 கோடி ஆயிடுச்சு. 16ல ஹேட்ரிக் சக்சஸ் அடிக்கிறேன் இந்தியாவில. நான் தான் லைவ்ல உட்கார்ந்து சொன்னேன். அப்போ ஒரு 50 லட்சம் 1500. சரி, தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த நியூஸ் ஜே சேனல்ல இருந்து வந்து கேட்டாங்க 22 இடைத்தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு. அதுவும் நான் தான் சொன்னேன். அதுக்கு ஒரு 10 லட்சம் போடுங்க. நியூஸ் ஜே இல்லையா, 10 லட்சம் போடுங்க. இந்த 500 கோடியில இருந்து கிட்டத்தட்ட லட்சம் வந்து நம்ம பேசுற அமௌண்ட்ல ஒரு அமௌண்டாவே வராது. 100 கோடின்னு வச்சுக்கீங்க. அப்ப 1100 கோடிக்கு நான் சக்சஸ் கொடுத்தேன். 1600 கோடி வந்துருச்சு. ஆமா, 1200 கோடிக்கு நான் சக்சஸ் கொடுத்திருக்கேன்.
1800 கோடி சக்சஸ் வந்தா இந்த மாதிரி சின்ன ஆபீஸ்ல உட்காந்து நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட என்னுடைய கனவான 200 ஏக்கராவில் உட்காந்து பேசியிருப்போம். 200 ஏக்கராவில் ஜக்கி வாசுதேவ் உட்காந்து இருக்காருல்ல, அதை விட பெரிய அரண்மனையில் உட்காந்து பேசியிருப்பேன் 1800 கோடி வந்ததுன்னா. ஏன்னா என்னுடைய ஆசிரமத்தை வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமே 50 கோடி லேண்டு 50 கோடி வந்து இதாகும்னாங்க, இது கட்டடத்துக்கு 100 கோடி. அதை விட எனக்கு 12 மடங்கு வந்திருக்கும். நான் எதுக்கு இந்த சின்ன ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறேன்? 12க்கு 14 இந்த ஆஃபீஸ் என்னமோ 1000 ஸ்கொயர் ஃபீட். ஆனால் இந்த கேபின் 12க்கு 14 உட்காந்து பேசுகிறோம். இங்கே உட்காந்துக்கிட்டு தான் இந்த வைப்ரேஷனில் தான் அந்த 3 வெற்றியும் கொடுத்தேன். அப்போ 1200 கோடி வரலன்றது உங்களுக்கு ஊர்ஜிதமாயிடுச்சா? இப்போ ஆயிடுச்சு இல்லையா? அவ்வளோதான். ஆனால் இந்த 1200 கோடி வரும்னு நினச்சிட்டு தான் எல்லா ஜோசிக்காரங்களும் உட்காந்து சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட அப்படியே ஜனம் வந்துடும். இங்கே தான் அந்த தத்துவத்தை கவனிக்கணும். என்னதான் நீ எண்ணெயை வந்து உடம்பு முழுக்க தடவி கொண்டு பீச் மணலில் போய் நீ பிறண்டாலும் ஒட்டுவது தான் ஒட்டும். நான் கூட அதை நினைச்சேன். 50 லட்சம் பேர் பார்த்துருப்பாயா, நம்ம ஆசிரமத்தை பில்ட் பண்ணிடலாம், நம்மக்கிட்ட 50 லட்சம் பேர் வருவான். ஆமாம், அதனாலேயே இந்த ஆஃபீஸ் எடுத்தேன். முன்னாடியே அந்த ஆஃபீஸ் எடுத்துட்டேன். அப்புறம் இதுக்காக நான் வந்து சேர்லாம் வாங்கி போட்டேன். இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, வெளியில் வந்தாக்க ஒரு 10 பேர் உட்கார வைக்கலாம். ஸோ எப்பவுமே 20 பேர் டைட்டாக இருக்கும். 20 பேர் முடிஞ்சோம் இன்னொரு. அப்போ நான் ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்லாம் நானும் நினைச்சேன். எல்லாமே அனுபவம் தானே சார், எரர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் தானே. பின்ன வெற்றி கொடுத்துருக்கோம்ல சார். இந்தியாவில் யாருமே வெற்றி கொடுத்ததில்லை எனக்கு முன்னாடி, நான் தானே கொடுத்துருக்கேன். அப்போ நான் நினைச்சேன் நம்ம ஆசிரம கனவு முடிஞ்சிடுச்சு, ஃபைன். பட் என்ன ரியாலிட்டின்றதை நீங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறீங்க. என் ஜாதகத்தில் எவ்வளவு வரணுமோ அவ்வளவுதான் வந்தது. ஓகே. இந்த ஆஃபீஸுக்கு எனக்கு என்ன தேவை? மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபாய் இந்த ஆஃபீஸுக்கு மட்டும் செலவு. அந்த 1.5 லட்ச ரூபாவே வரல. நான் சக்ஸஸ் கொடுத்த அப்புறமா வரல. அப்போ என் ஜாதகத்தில் எனக்கு அப்பொழுது ஓடிய தசாபுக்தி அவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்பதை நான் முன்பே என்னை அறிந்திருந்ததால் நான் வந்து உடனே நான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிட்ட உடனே எனக்கு வந்துடும் சொல்லிட்டு என்னை நான் அறியாமல் இருந்தால் கடனை உடனே வாங்கி 2 ஏக்கரா வாங்கிட்டு இருப்பேன். ஏன்னா 2 ஏக்கரா 50 லட்சம் பேர் வந்தாக்க இந்த ஆஃபீஸ் முடியாது இல்லையா? அப்போ போய் எங்கேயாவது ஒரு இடத்துல 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு வாங்கி ஒரு 2 ஏக்கரா வாங்கி ஒரு ஷெட் அடிச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் முதல் லட்சம் பேரை பார்ப்போம். அந்த படையப்பா படத்துல வர நான் என்ன பண்ணிருப்பேன், கடனை உடனே வாங்கி. அப்படித்தானே பல பேர் படம் எடுத்து மாட்டிக்கிறான். ஜோசிக்காரங்கிட்ட போய் நீ கேட்டு நீ படம் எடுக்கக்கூடாது, உனக்கே ஜோசியம் தெரிஞ்சா படம் எடுக்கணும். டீ நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், எங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவன் கேட்டான். நீ டீ கடை வைக்கிறனாக்க நீ டீ மாஸ்டர் வரலன்னா நீ டீ ஆத்த தெரியணும். நீ உனக்கு டீ ஆத்த தெரியாம நீ டீ கடை வச்சுனாக்கா ஃப்ளூக்ல வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்போ என் ஜாதகத்தை இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுக்காம நான் மூச்சு விட மாட்டேன்னு இருந்தேன் பாத்தீங்களா? அதுதான் 2011 நான் சொன்ன உடனே எனக்கு 50 லட்சம் பேர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு 10 வட்டிக்கும் 5 வட்டிக்கோ 2 வட்டிக்கோ வாங்கி 2 ஏக்கரா வாங்காதது காரணம். வாங்கி இருந்தேன்னா வரல. 2011 எங்க, 2026 எங்க? கிட்டத்தட்ட 2011, 10, 21, 15 வருஷம் ஆகியும் வரலையே. 15 வருஷம் ஆகியும் இன்னைக்கு என்னுடைய வீடு ஹோம் லோன்ல தான் இருக்குது. இன்னைக்கு என்னுடைய வீடு வந்து 25 lakhs ஹோம் லோன்ல தான் இருக்கு. அந்த ஹோம் லோன் இல்லாம என்னால் அந்த வீடை வாங்க முடியல. அப்போ இதுதான் ரியாலிட்டி. ஓகே. நீ என்னதான் ஹேட்ரிக் சக்சஸ் கொடுத்தாலும், நீ என்னதான் வந்து சக்சஸ் கொடுத்தாலும், உன் ஜாதகத்திற்கு உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்த்து கொண்டு உருண்டு பிறண்டாலும் பீச் மணலில் ஒட்டுவதுதான் ஒட்டும். ஆனால் ஒரு நாள் அந்த கூட்டம் வரும், நான் சாவதற்குள் வரும். அதுக்கான வேலையை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு இருக்கு, அந்த விஷன் இருக்கு. இல்லைனாக்கா எனக்கு எப்படி, நான் தான் சொல்றேன், உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆவான்னு அகத்தியர் நாடி ஜோதிடத்தில் வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், உங்க நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், அது போட்டிருக்கேன், இப்பவும் போட சொல்றேன். அது அப்போ உலக மக்கள் என்ன வணங்கணும்னா ஒரு 50 லட்சம் பேர் கூட என்ன வணங்கலன்னாக்கா இப்படி உலகம். இப்ப இந்த 4 பேர் கமெண்ட் காமிச்சேன்ல, இது எப்பேற்பட்ட கமெண்ட்? வணங்குதல் கமெண்ட் தானே. இந்த மாதிரி நான் லட்சக்கணக்கில் கமெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனா அந்த 1,00,000 பேர் என்னிடம் ஜோதிடம் பார்க்க வரவில்லை, வருவார்கள். அதற்கென்று தசாபுக்தியில் இருக்கிறது. அந்த தசாபுக்தியில் இன்றையிலிருந்து அடுத்த 10 வருடங்களுக்குள்ள இருக்கிறது. இது பிறகு நான் இந்த பூமியை விட்டு மறையும் வரையில் இனிமேல் எனக்கு யோக தசை தான். இப்போ நம்ம பேசுகிற இந்த தேதியான 2026 ஏப்ரல் மாதத்திலிருந்து நான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடைசி நிமிடம் வரையிலும் எனக்கு நல்ல நேரம் தான். அதற்குள்ள நான் குறைந்தபட்சம் ஒரு 2 ஏக்கராவது உருவாக்குவேன். பிறகு வருகின்ற கூட்டத்தை வைத்து அது 200 ஏக்கராவா 2000 ஏக்கராவான்றது என் ஜாதகத்தின் கிரகம் பார்த்து கொள்ளும். அந்த வேலை எனக்கு எதற்கு? நான் எப்பவுமே கடவுளை நம்ப மாட்டேன், என் ஜாதகத்தை தான் நம்புவேன். ஏன்னா என் ஜாதகத்தின் வழியாகத்தான் கடவுளே வேலை செய்ய முடியும். இல்லை என்றால் கடவுள் எப்படி வேலை செய்ய முடியும்? கோள்களின் வழிதான் வேலை செய்யும். 9 கோள்கள் சுற்றுகின்ற போது ஒரு 10வது, இந்த 9 கோள்களிலிருந்து வெளிப்படும் ஒரு 10வது ஒளிதான் இறை ஒளி. இதுதான் இறை ஒளிக்கு நான் தரக்கூடிய விளக்கம், அறிவியல் ரீதியான விளக்கம். அப்போ நீங்க வந்து இப்ப மாக்கியவெள்ளி, அதுக்கு தான் நான் மாக்கியவெள்ளி அரசியல் பண்றது.
யாரு? திமுக. அதனால தான் அவங்க 77% கிரைம் ரேஷியோ. ஆனா சாணக்கியருடைய அரசியல் பண்றது யாரு? அதிமுக. அதனால தான் அவங்க கிரைம் ரேஷியோ 2021 எம்எல்ஏக்கள்ல 23% எங்க, 77 எங்க, 4 பங்கு போகுது, கிட்டத்தட்ட 3.5 பங்கு போகுது இல்ல கிரைம் ரேஷியோ டிஎம்கே. அப்ப இந்த அரசியலை தான் ஐரோப்பியாவும் செய்கிறது. அதனால தானே போய் ஈரான் தயாரிச்சா அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை, இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரேலுக்காவது பிரச்சனை இருக்குது, அவங்க ஜென்ம பகைவர்கள், யூதக்கு இஸ்லாமிய சண்டை இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன மூக்கு நுழைக்கிறது? கட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்து என்பது சாதாரண அந்த ஏரியா ரவுடி செய்வதும் கட்ட பஞ்சாயத்து தான், நாடுகள் செய்வதும் கட்ட பஞ்சாயத்து தான். எந்த நாடு அணுகுண்டு வச்சுக்கணும், எந்த நாடு அணுகுண்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு கட்ட பஞ்சாயத்து தானே பேரு. ஈரான் அவங்களுடைய இறையாண்மைக்கு அவங்கள அச்சுறுத்தாம இருக்கணுன்றதுக்காக அவங்க தயார் பண்றதா அவங்க சொல்றாங்க. அதை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை அமெரிக்காவுக்கு எங்கிருந்து வந்தது? வல்லரசு. வல்லரசு என்பது அன்பில் இல்லை, பண்பில் இல்லை, ஒழுக்கத்தில் இல்லை, உழைப்பில் இல்லை. நீ பிறரை அச்சுறுத்தும் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதில் தான் உண்டு. அந்த அச்சுறுத்தல் ஆயுதம் உங்ககிட்ட இருக்கணும்னா பணம் இருக்கணும். பணம் எப்படி வரணும்? கொள்ளையடிக்காம வராது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுகளையும் போய் பிடிச்சது. அதனால தான் பகவான் ஓஷோ சொல்வார், ஆல் தி கிங் டைனாஸ்டிஸ் ஆர் கேங் ராபர்ஸ். எல்லா ராஜவம்சங்களும் கொள்ளைக்கார கும்பல். இல்லைன்னா ராஜான்றவன புதுசா மேல இருந்த குதிச்சான். இது எல்லா மட்டங்களும் நடக்கும். தொழில் மட்டங்களில் நடக்கும், உத்தியோக மட்டங்கள் நடக்கும். இது 1 10 100 மாதிரி 1 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம். ஒருத்தங்கிட்ட 10 லட்சம் இருக்குதுனாக்கா அவன் அந்த லெவல்ல அவன் கொள்ளை அடிச்சிருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் 100 கோடி வச்சிருக்கானா அந்த லெவல்ல அவன் கொள்ளை அடிச்சிருக்கான். கொள்ளை அடிக்காம எப்படி வருங்க? நீங்களே நோட் அடிச்சிக்க முடியாது இல்ல. இந்த சோப்பு போட்டாக்கா நான் அழகாயிடுவேன்னு ஒரு பொண்ணு குளிக்கிறா, அது வியாபார கொள்ளை. அதனாலதான் வியாபார தர்மம் பண்றோம். அப்ப நீங்க நேரடியா போய் எடுக்கிறத சொல்ல ஏதோ ஒரு வழி சிவில் கிரைம், புரியுதா உங்களுக்கு? அதனால தானே வியாபார தர்மம் பண்றான். அதை இப்ப அரசியல் இதெல்லாம் சகஜமப்பான்னு சொல்லலையா? டிபேட்ல உட்காந்துக்கிட்டு இப்ப ஏடிஎம்கே இருந்து ஒருத்தர் சொல்றாரு, டிஎம்கே நீங்க உங்க ஆட்சியில 60 இருந்து 80 பேர் கள்ளச்சாராய சாவு. உங்க ஆட்சியில சாவலியா? யார் அந்த சார்? உங்க ஆட்சியில பொள்ளாச்சி பாலியல் வரலையா? அப்ப இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அரசியல்னாக்கா பொள்ளாச்சி பாலியல் இருக்கும், யார் அந்த சார் இருக்கும், கள்ளச்சாராய சாவு இருக்கும், சகிச்சுக்கிட்டு வாழ முடிஞ்சா வாழ், இல்லைன்னா ஊரை விட்டு ஓடு. அப்படி இருக்கும்போது நீங்க கேட்ட கேள்வி, எப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த இரத்த சாக்கடையிலும், இந்த வன்முறை சாக்கடையிலும், இந்த கொள்ளைக்கார சாக்கடையிலும் இறக்குவார்கள்? எதற்கும் துணிந்தவன் தான் இறங்க முடியும். அதான் பகவான் ஓஷோ சொல்வார், நீ நினைத்ததை எல்லாம் பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்றால் பாதுகாப்பற்ற தன்மையிலும் காயப்படத்தக்க வகையிலும் வாழ பழகிக்கொள். எந்த முனையிலிருந்து யார் அடிப்பாங்கன்னு தெரியாது. ஓகே, அலர்ட் எல்லா பக்கமும். என்ன வார்த்தை பாருங்க அந்த மனுஷன், எவ்வளவு அனுபவம். அவர் அப்படிதான் அடிச்சாங்க. 21 நாடுகள் அவர் வெளியேற்றம் பண்ணிச்சு. முதல்ல உள்ள அழைச்சாங்க, அமெரிக்கா பிரஷர்ல வெளியே போச்சு. அப்போ இங்க சாணக்கியர் என்ன சொல்றாரு? நாட்டின் நிலைத்தன்மை, மக்களின் நலன் முக்கியம் என்றாரு. மாக்கியவெளி சொல்றாரு, ஆட்சியை பிடித்துக் கொள்வதுதான் முக்கியம், நாட்டின் நிலைத்தன்மை முக்கியமல்ல, மக்களின் நலன் முக்கியமல்ல என்பது மாக்கியவெளி. இந்த மாக்கியவெளி அரசியல் தான் ஐரோப்பிய அரசியல், அதுதான் திமுகவின் அரசியல். சாணக்கியருடைய அரசியல் தான் அதிமுகவின் அரசியல். அடுத்தது இங்க அந்த சாட் ஜிபிடியே சொல்லுது வேறுபாடு. சாணக்கியர் நாடு முதலில் என்று சொல்கிறார். இது சொல்றது சாட் ஜிபிடி. நாடு முதலில் என்று சொல்கிறார். மாக்கியவெளி சொல்கிறார் அதிகாரம் முதலில். நீ திமுக அதுக்கு தானே அலையுது, பவர். கனவுகளை நனவாக்குகிறேன்னு சொல்றாங்க. எப்படி நீங்க கனவுகளை நனவாக்குவீங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டை படிச்சிருக்கணும் ஸ்டாலின். வெறும் அண்ணாவையும் பெரியாரையும் படிச்சா பத்தாது, உளவியல் படிக்கணும் ஸ்டாலின் அவர்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றான் தெரியுமா? கனவு என்பது நிறைவேறாத ஆசைகளின் வெளிப்பாடுன்றான். அப்ப நிறைவேறாத ஆசைகளின் வெளிப்பாடை தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியா தராரா? சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு, கனவுகள் ஏன் வருகிறது? அது நிறைவேறாதனால தான்டா வருது. நிறைவேறின கனவு வருமா? உங்க மனைவி உங்க கனவுல வராங்களா? வரல. வேற யாரோ ஒரு பொண்ணு தான் வருது. ஏன்னா அந்த பொண்ணோட நீங்க வாழணும்னு நினைச்சிருக்கீங்க, அவ தானே வரா. ஏன் மனைவிகள் வரதில்லை? யாருடைய நான் கேட்கிறேன் இப்போ, எது மனைவியும் வருவதில்லை கனவில்? அத்தான் அப்படின்னு கூப்பிடுறது இல்லை. அதான் கவிஞன் பண்ண, அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து அழைப்பாள், அவள் கனவில் யார் வருவான், யாரை பார்த்து அழைப்பாள் அப்படின்னு பாடினான். அப்போ எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிடுச்சு பாருங்க டிஎம்கே. கனவுகளை சொல்லுங்கள், கனவுகளே சிக்மண்ட் ஃப்ராய்டு நிறைவேறாதுறான்றான். அந்த நிறைவேறாது நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க? ஒருத்தருக்கு நான் உங்கள் வீட்டில் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கனவு சொல்லுவான், நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்களா? கனவு தான் நாங்க கேட்க சொல்றீங்க, கனவு தானே சொல்றீங்க. சொல்றேன் நான், உங்கள் பதவி எனக்கு வேணும். முதல்வர்ல கேட்ட மாதிரி ஒரு நாள் உட்காந்து பாரு இந்த சேர்ல என்ன மாதிரி ஒருத்தன் சொல்றான், ஐயா நான் முதலமைச்சராக வேண்டும், உங்கள் திமுக ஆட்சி காலத்தில் என்னை 5 ஆண்டுகள் உட்கார வச்சிருவீங்களா? அப்ப அது எவ்வளவு ஹம்பக். அப்ப தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு இல்லிட்ரேட்னு சொல்ற. இந்தியாவிலேயே 2வது அதிகம் படிச்ச மக்கள். முதல்ல 96% கேரளாவில் இப்படி போய் சொன்னா சிரிக்க மாட்டான். சரி விடுங்க. மாக்கியவெள்ளி அதிகாரம் முதலில் என்றாரு. சாணக்கியர் என்ன சொல்றாரு? நாடு முதலில். நாடுன்னு ஒன்று இருந்தா தானே அதிகாரம் இருக்கும். நாடு இல்லைன்னா அதிகாரம் ஏது? இப்ப திமுக தமிழ்நாடை பத்தி கவலைப்படல, மீண்டும் பவரை ரீடைன் பண்ணுன்றதை பத்தி கவலைப்படுது. அதனால மாக்கியவெள்ளி பாதையை தேர்ந்தெடுத்தது திமுக கொள்கை.
அதிமுக கொள்கை சாணக்கியர் என்ன சொல்றாரு, நாடு தான் முதல்ல. அதுக்கான புள்ளி விவரம் தான் நான் கொடுத்தேன். கிரைம் ரேஷியோல 77% டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க, 23% ஏடிஎம்கே இருக்காங்க. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தது. இப்போ அடுத்தது நெறிமுறை, மொராலிட்டின்னு சொல்றேன்ல, ஒரு மாரல் வேணாமையா, யாராவது ஒருத்தரை விமர்சனம் பண்ணா கூட ஒரு மாரலா பண்ணணும் இல்ல. அதை பத்தி சாணக்கியர் மாரலை பத்தி என்ன சொல்றாரு, நெறிமுறையை பத்தி, தர்மம் நியாயம் முக்கியம்ன்றாரு. ஆனால் தேவையானால் கடுமையான முறைகள் அனுமதின்றாரு சாணக்கியர். மாக்கியவெளி என்ன சொல்றாரு, நோக்கம் நல்லது என்றால் எந்த முறையும் சரி. என்னது நோக்கம் நல்லது என்றால், நல்லதுன்னா என்ன அர்த்தம், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினமன்ற அந்த நோக்கம் இல்ல, அரசியல் நோக்கம், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் நோக்கம். முல்லைக்கு தேர் கொடுத்தானே பாரி, அந்த நோக்கம் சரி என்றால் அந்த நோக்கம் இல்ல. நீ பவரை ரீடைன் பண்றதுக்கு டிஎம்கே மாதிரி கனவுகளை கூட நான் வெற்றி பெற செய்வேன். அது சிக்மெண்ட் ஃப்ராய்டு உளவியல் தவறாக சொல்லிவிட்டார். நாங்கள் சிக்மெண்ட் ஃப்ராய்டுக்கே பாடம் நடத்துபவர்கள். இன்னைக்கு சிக்மெண்ட் ஃப்ராய்டு வச்சு தான் உளவியலுக்கு தந்தை அவர் கண்டுபிடிச்சதுனால தான் சைக்காலஜின்னு பாடமே கொண்டாடுறாங்க. இவங்க அதையே எங்க அப்பா கருணாநிதி தான் கண்டுபிடிச்சாருன்னு கொஞ்சம் ஏமாந்தான். இப்போ தர்மம் நியாயம் முக்கியம் என்பது சாணக்கியருடைய மொராலிட்டி. ஆனால் தேவையானால் கடுமையான முறைகள் அனுமதின்றாரு. அதை கடைபிடிக்கிறதுக்கு கடுமையான முறைகள் வச்சுக்கொண்டாரு சாணக்கியர். மாக்கியவெளி என்ன சொல்றாரு, நோக்கம் நல்லது என்றால் எந்த முறையும் சரின்னா என்ன அர்த்தம், சாக்கடையை ரத்த சாக்கடையா மாத்தினாலும் சந்தோஷம், சாக்கடையை ரத்த சாக்கடையா மாத்தினாலும் அதிகாரத்தை பொடி. அதான் அமெரிக்கா செய்யுது, ஐரோப்பிய அரசியல். அது டிஎம்கே இங்க செய்யறாங்க. யாருமே கடந்த 5 ஆண்டுகளாக பேசக்கூடாது, அவங்கள பத்தி பேசினாக்க கைது. அப்போ மாக்கியவெளியுடைய பாதை தானே. ஆனால் தேவையானால் கடுமையான முறைகள் அனுமதி. இப்போ மாக்கியவெளி நோக்கம் நல்லது என்றால் எந்த முறையும் சரி. முக்கிய கருத்து எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அண்ட் கருத்து மாக்கியவெளியுடன் தொடர்பு. உளவு மற்றும் அரசியல் தந்திரம், இது சாணக்கியர். விரிவான உளவு அமைப்பு ஸ்பை நெட்வொர்க், அதாவது உளவு மற்றும் அரசியல் தந்திரம். சாணக்கியர் என்ன சொல்றாரு, விரிவான உளவு அமைப்பு இருக்கணும்டா, அடுத்தது ஸ்பை நெட்வொர்க் இருக்கணும்ன்றாரு. மாக்கியவெளி என்ன சொல்றாரு, அரசியல் கபடம் சூழ்ச்சி. அதாவது எச் ராஜா சொன்னாராம், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை, ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு. அவர் எதை மனசுல வச்சு டேஞ்சரஸ்ன்னு சொன்னார்ன்றது எச் ராஜா மூளைக்குள்ளதான் இருக்கு. அதை இந்த திமுகவின் தொங்கு சதைகள் எடுத்துக்கிட்டு எப்படி பேசுறாங்கன்னா, அவர் என்னமோ சிக்மெண்ட் ஃப்ராய்டை விட பிரில்லியன்ட் மாதிரியும், அவர் என்னமோ கார்ல் மார்க்ஸை விட பிரில்லியன்ட் மாதிரியும், அவர் என்னமோ ஐன்ஸ்டைன் மாதிரி E=mc² கண்டுபிடிச்ச மாதிரி பிரில்லியன்ட் மாதிரியும் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. எச் ராஜாவுக்கு தான் தெரியும் டேஞ்சரஸ்ன்ற வார்த்தை நல்ல வார்த்தையா, இன்டெலிஜென்ட்ன்ற வார்த்தையா. வெள்ளக்காரன் கேட்டானா அதிர்ச்சி ஆயிடும். சார், டேஞ்சரஸ் ஒன் மேன் இன் India, that is called the state of Tamil Nadu. He was a BJP leader. H. Raja said, our opposition leader of Mr. M.K. Stalin is most dangerous than Karunanidhi Naga. That it means in English dictionary that is intelligent? No. Dangerous means you have to avoid the dangerous. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.